இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்க நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடு இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இன்று கட்சித் தலைவர்கள் கூட உள்ளனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது. கைது செய்யப்பட்ட மாகந்துரை மதுஷின் உதவியாளரை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்த நடவடிக்கை. சிரியாவில் IS பயங்கரவாத அமைப்பில் இணைந்து கொண்ட பிரித்தானிய சிறுவனின் குடியுரிமை ரத்து. தொடர்வது விரிவான செய்திகள். சிறுவர்களை பாதுகாப்போம் என்ற தேசிய நிகழ்ச்சி திட்டம் கொழும்பு மாவட்ட மாநாடு இன்று இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுகதாச உள்ளக விளையாட்டரங்கில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. சிறுவர்களின் உடல் உள ரீதியான பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் சூழலை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வன்கொடுமைகளிலிருந்து பாதுகாத்தல், பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், சுகாதார போஷண நிமிக்க குழந்தைகளை உருவாக்குதல், கல்வி மற்றும் ஏனைய துறைகளில் திறன்களை விருத்தி செய்தல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் பாராளுமன்றம் இன்று 1 மணியளவில் கூட உள்ளது. கூடுவதற்கு முன்னர் நண்பகல் 12 மணியளவில் ஆளும் கட்சியின் உறுப்பினர்களுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் 2 கோவை விதிகள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. இதேவேளை இன்று பாராளுமன்றத்தில் விசேட கட்சி தலைவர்களின் கூட்டம் ஒன்றும் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதன்போது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். இலவச பாடசாலை புத்தகங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் இன்னமும் நிறைவுறவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்துகின்றது. இலவச பாட புத்தகங்கள் பகிர்ந்தளிக்கப்படாதுள்ளமையால் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாடசாலைகளில் இலவச பாட புத்தகங்கள் இன்னமும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என தமக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் குறிப்பிடுகின்றார். நவம்பர் மாதம் அளவில் பாடப்புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் இன்னமும் விநியோகிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரிப்பணத்தில் செலவழிக்கப்படும் பாடப்புத்தகங்களை விநியோகிக்காமை மாணவர் ஆசிரியர்களுக்கு பாரிய பிரச்சினை எனவும் பாடப்புத்தகங்களை தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்வதற்கான மாற்றீடு இல்லாத நிலையில் பாடப்புத்தகங்களை விநியோகிக்காமை தொடர்பில் ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் விசனம் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பாடப்புத்தகங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது நிறைவுற்றுள்ளதாக குறித்த பாடசாலை புத்தகங்களை பகிர்ந்தளிக்கும் பிரிவிற்கு பொறுப்பான பிரதி ஆணையாளர் லால் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். சுமார் 40 மில்லியன் புத்தகங்கள் இதுவரை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி ஆணையாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 3800 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் லால் சந்திரஸ்ரீ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான மாகந்துரை மதுஷின் உதவியாளரான வெடிக்கந்தை கசுன் என அழைக்கப்படும் கசுன் தனஞ்சயவை அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்பு இன்று இடம்பெறவுள்ளது. மெரிகான விசேட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கிரிபத்குட பகுதியில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி போலீஸ் உத்தியோகத்தர் என தெரிவித்து மகரகம பகுதி வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்து மாணிக்கக்கல் மற்றும் ரத்தின கற்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளார். இதன்போது மாணிக்க கற்களை கொள்வனவு செய்ய வருகை தந்த வெளிநாட்டவரை கைவிலங்கிட்டு அழைத்து சென்று மகரகம பகுதியில் வைத்து விடுவித்தமை தொடர்பிலும் சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் வெடிக்கந்த பகுதியை சேர்ந்த 31 வயதான ஒருவர் ஆவார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் 25வது தேர்தல் இன்றைய தினம் நடைபெற உள்ளது. 2019-2020 ஆண்டு காலப்பகுதிக்கான சங்கத்தின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக தேர்தல் நடைபெற உள்ளது. நாடளாவிய ரீதியில் 84 நிலையங்களில் இன்று காலை 8 மணி முதல் 5 மணி வரை வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்கேந்திர திஸ்ஸ மற்றும் சட்டத்தரணி மஹிந்த லகுகே ஆகியோர் இந்த முறை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். செயலாளர் பதவிக்காக சட்டத்தரணிகளான கௌஷல்ய நவரத்ன மற்றும் சமன் வெலியங்க ஆகியோர் போட்டியிட உள்ளனர். பாரிய தொகையிலான சட்டவிரோத மது போத்தல்களுடன் பொல்கவல பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார்.
தமக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பிரகாரம் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரிடமிருந்து பெருமளவான மதுபான போத்தல்கள், 3 இரும்பு பேரல்கள், 500 லிட்டர் தாங்கியொன்று, 2 பிளாஸ்டிக் பேரல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. மாரவில பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஒருவரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொல்கஹாவெல பகுதியின் தமுனபுல பகுதிக்கு வருகை தந்த சந்தேக நபர் அங்கு சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உணவட்டுன யத்திகிம் உள்ள தன்வல பகுதியில் மாடி வீடொன்றின் மேல் மாடியில் கஞ்சா செய்கையில் ஈடுபட்ட பாலஸ்தீன பிரஜை ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஊழலொழிப்பு விசாரணை பிரிவினரால் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கஞ்சா செய்கையில் ஈடுபட்ட பாலஸ்தீன பிரஜை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த வயோதிப பிரஜை கடந்த சில காலமாக வீட்டினுள் கஞ்சா செய்கையில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கட்டைப்பரிச்சான் இறால் பாலம் சேதமடைந்து காணப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். தோப்பூர், கணேசபுரம், அம்மன் நகர், பள்ளிக்குடியிருப்பு போன்ற பகுதிகளிலிருந்து கட்டைப்பரிச்சான், சம்பூர் பகுதிகளுக்கு இந்த பாலத்தை கடந்தே மக்கள் பயணிக்க வேண்டியுள்ளது. அத்தோடு இந்த பாலத்தினூடாக அச்சத்துடன் பயணிப்பதாகவும், மழை காலங்களில் இந்த பாலத்தை மேவி நீர் பாய்ந்தோடுவதாகவும், பாடசாலை மாணவியொருவர் இதன் பொது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காப்பாற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாலமானது குன்றும் குழியுமா கடும் மோசமான நிலையில் இருக்குது. இதால் கிட்டத்தட்ட இங்கால அம்மன் நகர், கணேசபுரம், தோப்பூர் அப்படியான பகுதியில் இருக்கிற பாடசாலை மாணவர் கூடி இங்கே தான் பாடசாலைக்கு வராது. அதால் பாடசாலைக்கு போக்குவரத்து செய்கிற அனைத்து பிள்ளைகளும் இதில் வந்து தண்ணியில் நனைஞ்சும் வெள்ளத்தில் போயும் பேக்குகள் போய் நாங்கள் வெள்ளத்தில் அதில் போய் காப்பாற்றுனாங்க. போய் மாரி காலங்களில் இதால் வந்து வெள்ள நீர் மேலால் பெருக்கெடுக்கிற காரணமாக பாடசாலை மாணவர்கள் மற்ற இங்கால பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்து பிரயாணம் செய்கிற மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்குது. இப்போ இதனை கட்டாயம் எங்களோட பிரதேச மக்களின் நன்மை கருதி சம்பந்தப்பட்டவர்கள் உரிய முறையில் திருத்தி தர வேண்டும். சேதமடைந்து காணப்படும் கட்டைப்பரிச்சான் இறால் பாலத்தை புனரமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.